வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் வேர்ல்ட் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சார், நம்ம வந்து ஒரு ராசியோட ஜென்ம ரகசியத்தை பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அது அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஜென்ரலானா நம்ம சொல்கிறோம்ல, இப்போ இவன் வந்து அவங்க அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அவங்க தாத்தா விட்டதை இப்போ பேரன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் என்ன டிஎன்ஏ பேட்டர்ன், அந்த ரத்தத்தில் அந்த டிஎன்ஏ வருது. சரி, இது வந்து ஒரு குடும்பத்துக்கு சொல்கிறோம். ஓகே, இப்போ உலகத்தில் ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னா, அந்த 800 கோடி பேரையும் ஒரு 12 ராசியாக பிரிச்சிடலாம். ஒரு ஒரு ராசிக்கு இப்படி தான் இருக்கும் குணம். சரிங்களா? ஒரு ஒரு ராசிக்கு இப்படி தான் இருக்கும். அந்த ராசியில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும். அந்த குணம் எல்லாமே இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, பலாயிரம் வருஷமாக ரிஷிகள் முனிகள் ரிசர்ச் பண்ணி பலாயிரம் புக்ஸும் இதில் இருக்குது. இவ்வளவு வருஷமாக இந்த மெத்தட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பல புக்கை படித்து தான் இன்னைக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறோம். சரி, இதனால என்ன சார் நல்லதுன்னா, நமக்கு வந்து எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எது செஞ்சால் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும்ன்றது தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசியான பிரச்சனை தீந்துடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய ராசி இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் அவங்க குணம் இப்படி தான் இருக்கும்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பர்சனலாக வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே ஆஃபீஸ் இருந்தாலும் சரி. இப்போ ஒவ்வொன்றா உங்கள் ராசிக்கு பார்ப்போம் வாங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்னம் எப்படி இருக்கு? இந்த விருச்சக லக்னம் அப்படின்றது செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட வீடு, பெண் வீடு, நீர் வீடு. சரிங்களா? ஆனால் இந்த நீர் எப்படின்னா, இப்போ எல்லா பஞ்சபூதத்துலையும் 3 3 3 வருவாங்க. சரிங்களா? நம்ம வந்து ஆகாச தத்துவம் எல்லாருக்கும் பொது. மீதி 4 பஞ்சபூதம், 3 3 ராசி, 12 ராசிகள். ஆனால் அந்த 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீரில் கடகம், விருச்சகம், மீனம். ஆனால் 3மே வேற வேற. இப்போ கடகம்ன்றது ஒரு தெளிந்த நீர், குடிநீர் மாதிரி, ஆற்று நீர்னு சொல்லலாம். மீனம்ன்றது கடல் நீர், சமுத்திரம். எல்லாமே அதில் தான் போய் சேரும், மூச்ச வீடு. இவங்க யாரு அப்படின்னா, இந்த விருச்சகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் ட்ரிங்கபிள் வாட்டர், அதாவது குடிக்க முடியாத நீர். இவங்க ஒன்று விவசாயம் பார்க்க போனால் இந்த சேரும் சகதியுமா இருக்கிற நீர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கழிவு நீர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருந்த டேர்ம் இது. சில பேர் கரெக்டாக சொல்லலாம், சில பேர் தப்புன்னு சொல்லலாம். எனக்கு வந்து என்னென்னா, தண்ணி மாதிரி இருக்கிற பெட்ரோல் டீசல். இவங்க தண்ணியை வாட்டர் கேன் எடுத்துனாலும் பெட்ரோல் டீசல்லையும் வாட்டர் கேன் எடுத்து போகலாம். இவங்க அந்த மாதிரி, ஏன்னா செவ்வாய் வீடுறதுனால பக்குன்னு பற்றிப்பாங்க. நீர் வீடுனா அமைதின்னு சொல்லுவாங்க. இவங்க அமைதிலாம் கிடையாது, அமைதியாக இருப்பாங்க. சண்டை வந்துச்சுன்னா அது சொல்லுவாங்களே, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க. அது பர்ஃபெக்ட் யாருக்குன்னா விருச்சகத்துக்கு. டென்ஷன் ஆனாங்கன்னா எல்லாரும் சொல்லியும் முடிஞ்சிடும். பக்குன்னு பெட்ரோல் மாதிரி பற்றிப்பாங்க. ஷார்ப் மைண்டு, செமையான இன்ஸ்டின்ட், பயங்கர இன்ஸ்டின்ட். இப்போ இவங்களுக்கு வந்து அமானுஷ சக்தின்றது நேச்சுரலாக வரும். நீங்கள் வந்து இந்த விருச்சக ராசிக்கிட்ட கேஷுவலாகவே பேச முடியாது. உங்களோட ஒரு வார்த்தை, ஒரு அசைவையும் அவ்வளவு கூர்மையாக கவனிப்பாங்க. இவங்கக்கிட்ட கேஷுவலாக பேச முடியாது, அவ்வளோ ஷார்ப்பாக கவனிப்பாங்க. யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. சரிங்களா? இன்னொன்று, அந்த உருவ அமைப்புலேயே நிறைய உருவ அமைப்பு வச்சுலாம் ராசி நட்சத்திரம்னா நிறைய கண்டுபிடிக்கலாங்க. மேலே இவங்க விருச்சகத்துக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நிறைய பேருக்கு அந்த முன்னாடி அந்த தெத்து பல்லு இருக்கும். இன்னொன்று இவங்களுக்கு அழகாக இருக்கும், முடி நீட்டாக இருக்கும். முடி ஏன்னா இந்த தேலோட வால் மாதிரி ரொம்ப நீட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வீடுங்களும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெருசாக முன்னாடி இருக்காது வீடு. அதாவது இவங்க பேரில் இருக்க வீடு எதுவும் மோஸ்ட்லி முன்னாடி இருக்காது. கொஞ்சம் நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்பார்ட்மெண்ட்டான கூட கடைசியில் போகிறோம். ஏன்னா தேலோட வீடு அப்படி தான். அந்த மாதிரி இவங்களுக்கும் அதுதான் நல்லது. இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ராசி குணம் வச்சு தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க அமையிறதும், நமக்கு வீடுலேருந்து வாழ்க்கையில் எல்லாம் அமையிறதுமே இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு தான். இவங்களும் செவ்வாய் வீடுன்னு சொன்னதுனால இதுவும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. போலீஸ், முக்கியமாக சிஐடி, சிபிஐ, விருச்சக லக்னம் டீஃபால்ட். இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியாவில் தான் அஸ்ட்ராலஜி இருக்குது, உலகத்தில் இருக்க எல்லா பழைய சிவிலைசேஷன்லேயும் அஸ்ட்ராலஜி இருக்குது. சைனீஸ், ஜாப்பனீஸ், இஜிப்தியன், மெசப்போட்டோமியன், மெக்சிகன், மாயன் சிவிலைசேஷன் எல்லாத்துலேயும் அஸ்ட்ராலஜி இருக்குது. அவங்கவுங்களுடைய வழிமுறை வச்சுருப்பாங்க. சரிங்களா?
அதில் வந்து நான் சைனீஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். குவாலிட்டி அஷூரன்ஸ்லாம் சில டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதில் விருச்சகம் வேணும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஜப்பானில் 2 வருஷம் தான் அங்கே பழைய கம்பெனிகளில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் வாங்கி பார்ப்பாங்க. அவங்க முறையில் செக் பண்ணி பார்ப்பாங்க. சைனாவில் வந்து நான் இந்த ஆடே பார்த்தேன். ஏன்னா எங்கள் டீம்லாம் இருக்குது. நான் ஆடே பார்த்துருக்கேன் நான். ஸோ இந்த சிபிஐ, சிஐடி நீங்கள் ஐடி ஜாப் வந்தால் டெஸ்டிங், குவாலிட்டி அஷூரன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து விருச்சிக ராசி லக்னம் வந்து அந்த வேலைக்கு பெஸ்ட்டு. அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதும் ரொம்ப, ஏன்னா அனாலிட்டிக்கல் மைண்டு, தைரியமாக போல்டாக எடுப்பாங்க. ஒரு விஷயம் இதில் என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு வந்து இந்த பேக் ஸ்டாபிங் அதிகமாக நடக்கும். நிறைய முதுகில் குத்து வாங்குறது ஜாஸ்தியாக எதுனா விருச்சகம் தான். என்னென்னா விருச்சகம் முன்னாடி நின்று சண்டையே போட முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப தைரியமானவங்க. நீங்கள் தேல் நீங்கள் எவ்வளோ வேணால் தட்டுங்க, திருப்பி திருப்பி எழுந்து நிற்கும் தேல். அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காது. அந்த மாதிரி இவங்க வந்து பயங்கர ஸ்டபனானவங்க. அதனால் பிஸ்னஸ்ன்றதை ரொம்ப தைரியமாக எடுத்து நடத்துவாங்க. இவங்களை வந்து முன்னாடி நின்று சண்டை போட முடியாது, முதுகில் குத்துவாங்க. நீங்கள் ஒரு தேரை கொல்றவங்கள பாருங்கள், முன்னாடி குத்த மாட்டாங்க, முதுகுல தான் கத்தியில் குத்துவாங்க. எதுக்கு சண்டை போட முடியாது, இவங்களை முதுகில் குத்துவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லது. இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, ஜென்ரல் குணாதிசயம் சொல்லியிருக்கோம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலையும் பார்த்தீங்கன்னா அது அகைன் பிறப்புறுப்பு தான் வரும். இது வந்து மோஸ்ட்லி பிறப்புறுப்புகள், மர்ம உறுப்புகள் வரும். இதில் இருக்கவங்களும் நிறைய பேர் பாருங்கள், இந்த லோவர் அப்டமன் இஷ்யூ. இதை நான் ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஒய்ஃப் டெலிவரி போகும்போது சொன்னேன், இவங்களுக்கு சிசேரியன் வரும் அந்த மாதிரி அந்த ஜாதகம் பார்த்து சொல்லியிருந்தேன். இவர் சொன்னார், இப்போ நான் வந்து ஜென்ஸு சார், எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இல்லை, எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார். நான் சொன்னேன், தலைவா உனக்கும் லோவர் அப்டமனில் என்ன வரும், நீ தேடி பாரு, இல்லை கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தேன். 4 மாதம் தான் ஆச்சு, அவருக்கு அந்த இரணிய ஆப்ரேஷன் பிரச்சனை வந்துருச்சு, அது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ராசிக்கு 1 ஆர் தி அதர் லோவர் அப்டமன் இஷ்யூ வரும். சரி பண்ண முடியுமானா அதுக்கான உணவு, அதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்ம தப்பிச்சுக்கலாம். இது இந்த பேட்டர்ன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கும்போது சரியாகும், அவ்வளோதான். தெய்வ வழிபாடு அப்படின்னா முருகர், ஏன்னா செவ்வாய் வீடு முருகர், காளி, உக்ர தெய்வங்கள் லக்ஷ்மி நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள்லாம் செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூ வச்சு வழிபாடு பண்ண நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, இல்லை நெய், நல்லெண்ணெய் பெஸ்ட்டு வாங்கி தர உங்கள் பேரில் கோவிலில் விளக்கு தீபம் எரிய ரொம்ப ரொம்ப நல்லது. தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. வெளிநாட்டில் ஒரு 2 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க தமிழர்கள், ஒரு 12 கோடி பேர். நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. இது எல்லாருக்குமே பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கு. இதுதான் அடித்தளம், இது பொதுவான பலன். இது வந்து நீங்கள் வேற ராசி, லக்னம், நட்சத்திரம், உங்களுடைய கிரகம், இந்த அமைப்பு வச்சு நிறைய விஷயம் மாறும். அதாவது வாழ்க்கையில் மனுஷனுக்கு 2 வித்தியாசமாக இருக்கும். ஒன்று கைரேகை, 800 கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கான 800 கோடி பேருக்கும் வேற வேற கைரேகை. அதேமாரி ஜாதகம், 800 கோடி பேருக்கும் வேற வேற ஜாதகம். இப்போ கொடுத்துருக்கிறது பேஸ் லைன். இது உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும், சரிங்களா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இல்லை சார், நீங்கள் சொன்னது எனக்கு நிறைய விஷயம் இதுவே மேட்ச் ஆச்சு, இதை விட எனக்கு ஒரு முக்கியமான, நான் ஒரு ப்ரமோஷன் வெயிட் பண்ணுறேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறேன், நான் வந்து இப்போ லவ்வுக்கு வெயிட் பண்ணுறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா நீங்கள் வந்து நம்ம என் நம்பர் இதில் இருக்குது, கால் பண்ணிட்டு ஜாதகம் கொடுங்க, கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, டீட்டெயில்டாக சொல்கிறேன். பரிகாரங்கள், பரிகாரங்களில் நிறைய வகை இருக்குது. நம்ம பரிகாரங்கள் பற்றி நிறைய இன்டர்வியூ நம்ம இதில் போடலாம் சீக்கிரம். பட் அதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு, இப்போ சிவன்லேயே 1008 ரூபம் இருக்குது, 1008. அதில் 1 பைரவர், அந்த பைரவர்லேயே 64 ரூபம் இருக்குது. அந்த மாதிரி எதுக்கு இத்தனை ரூபம்? கடவுள் ஒன்று, அப்புறம் ஏன் இத்தனை ரூபம்? ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூபங்கள் இருக்குது. அது எந்த ரூபத்தை எப்படி வழிபாடு பண்ணணும்? இல்லை நான் கோவிலுக்கே போக முடியாது, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் வீட்டில் இருந்து எப்படி பண்ணுறது, ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவோம். வீட்டில் இருந்து வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, கிச்சனில் இருக்கிற தானியங்களை வச்சா மேஜிக் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அந்த நல்ல விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டு யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேசன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்துக்கள்.